ஹாய், வெல்கம் டு கோட்பெரி வீடியோ. ஸோ நான் தினேஷ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்கலி வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி ஜாவா இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் போன வீடியோலேயே கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணால் இப்போ சப்போஸ் யாருமே ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை மேலே கொடுத்துட்றேன். ஸோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்கலி வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக்கலி வந்து ஜாவா வந்துட்டு நம்ம சில கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்தோடனே கோட் அடிக்க போகிறேன். பிகாஸ் லைக் நான் ஒரு கோட் நெட்டில் போய் நான் கோட் அடிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் ஒரு வாட்டி காப்பி பண்ணி அதை பார்த்து பார்த்து டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் ஆக்சுவலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை காப்பி பண்ணி நீங்கள் பார்த்து டைப் பண்ணுறதுல. ஸோ ஏன்னா லைக் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓகே லைக் எடுத்தோடனே கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியாக பார்த்து பார்த்து நம்ம கன்வியூஸாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் நான் எடுத்தோடனே கோட் பண்ணுறேன், அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், புரியல ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாமே புரிஞ்சிடாது. ஸோ டைம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜாவா ஆன்லைன் கம்பைலர். ஸோ எதுக்கு நான் ஆன்லைன் கம்பைலர் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த விஎஸ் கோடோ அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல. ஸோ ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நம்ம டிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, அவங்க ஒரு கோடிட்டர் கொடுப்பாங்க. அந்த கோடிட்டர் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசிக்கலி வந்து அதில் எதுவுமே இருக்காது. அதில் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு இது அடிக்கிறீங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் அடிக்கிறதுக்கு யூஸ்வலாக வந்து விஎஸ் கோடில் எப்படின்னா எஸ் அவுட்னு அடித்தாலே வந்துடும். ஆக்சுவலாக அதுவே சஜஷன் காட்டும், எடுத்து நம்ம அடிச்சிடலாம். ஸோ சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் சில கம்பெனிஸோட கொஸ்டின் ஹெரிட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும். க்ளோஸ் ப்ராக்கெட் அதுவே போட்டுரும், ஓப்பன் பண்ணாலே அதுவே க்ளோஸ் பண்ணிடும். ஆனால் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் க்ளோஸ் ப்ராக்கெட்டே கொடுத்தாகணும். இப்போ டிசிஎஸ்லாம் இருக்குல்ல, டிசிஎஸ்ல கொடுக்குற கோடிட்டர் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, க்ளோஸ் ப்ராக்கெட்டும் நீங்கள் தான் போடணும், சரி ஓப்பன் ப்ராக்கெட்டும் நீங்கள் தான் போடணும், க்ளோஸ் ப்ராக்கெட்டும் நீங்கள் தான் போடணும். ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி லெட்டரும் நீங்கள் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் லைக் கேட்குற கம்பெனிஸ் எல்லாமே எடிட்டர்ஸில் எப்படின்னா நீங்கள் தான் ஃபுல்லுமே அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு விஎஸ் கோடு இந்த மாதிரி இதுனா லைக் அதில் சஜஷன்ஸ் வரும். அது டெவலப்பிங்க்கு கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது இல்லைங்களா, பட் நமக்கு வந்து ஆன்லைன் கம்பெனிஸே எனாஃப். ஸோ அதுவே வந்து நமக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நம்மளே எல்லாமே அடிச்சு பழகலாம். அதுக்காக தான் நான் வந்து ஆன்லைன் கம்பெனிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு போய் அதே ஆன்லைன் கம்பெனி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிஸோட வே நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதுவே நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இருக்கிற கூட நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்து விட்டுறேன். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி வந்துட்டு ஒரு கிளாஸ், அப்புறம் வந்துட்டு ஹலோ கைஸ். சும்மா நான் வந்து ஹலோ வேர்ல்டு எல்லாரும் அடிப்பாங்க, அதுக்கு மேலே ஹலோ கைஸ்ன்னு அடிக்கிறேன். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம என்ன கிளாஸ் நேம்லாம் கொடுத்துக்கலாம், பப்ளிக் ஸ்டாட்டிக் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு அடுத்து தியரி பார்ட்டில் வரும்போது இதுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ ஸ்ட்ரிங் அரே உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு ஆர்குமெண்ட்ஸ், ஸோ ஆர்க்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் என்ன அடிக்கலாம், வணக்கம் அடிக்கலாமா, வணக்கம்னே கொடுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 லைன் ஆஃப் கோடு தான் அடிச்சிருக்கேன். இப்போ என்ன சிஸ்டம் டாட் பிரிண்ட் டாட் எல்என் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அதை வந்து பிரிண்ட் பண்ணும். இங்கே அவுட்புட்டில் வந்து ஒரு நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், வணக்கம் கொடுத்துருக்கோமா, அதை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக அந்த செமிகோலன் நோட் பண்ணிங்களா, ஆக்சுவலாக வந்துட்டு சில லாங்குவேஜில் வந்து இந்த செமிகோலன் தேவையே கிடையாது. பைத்தானில் வந்து தேவையில்லை, ஆனால் C++, ஜாவாலெலாம் தேவை. அதே ஜாவாவில் வந்து இது இல்லாமல் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா எரர் காட்டும். ஸோ வேணால் ஃபஸ்ட் எரர் பார்ப்போமா. பேசிக்கலி வந்து எரர் பார்த்து ரீட் பண்ண கற்றுக்கணும் அஸ் அ டெவலப்பராக. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓகே இந்த இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எரர் ரீட் பண்ணலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அந்த கம்பைலரோட. ஸோ இதை நம்ம விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஹலோ காய்ஸ் இருந்து ஆரம்பிக்குது. ஹலோ காய்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிப்போமா. ஸோ அதுலேருந்து டாட் ஜாவா அப்படின்றது வந்து ஹலோ காய்ஸ் அப்படின்றது ஒரு ஃபைல் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃபைலில் தேர்ட் லைனில், ஸோ அதான் 3ன்னு சொல்லுது. ஸோ இது தேர்ட் லைனா. ஸோ தேர்ட் லைனில் ஒரு எரர் இருக்குது. ஸோ அந்த எரர் என்னென்னா செமிகோலன் எக்ஸ்பெக்டட். ஸோ செமிகோலன் வந்து அது எதிர்பார்க்குது. ஸோ ஆனால் நம்ம கொடுக்கல, ஆக்சுவலாக கொடுக்கணும், இல்லைனா எரர் காட்டும், ரன் ஆகாது. ஓகே, கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ எரர் செக் பண்ணியாச்சு, எரர் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ ரன் கொடுக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக ஆயிடுச்சா. ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ எதுக்காக நான் இதை பண்ண சொன்னேன் அப்படின்னா, லைக்
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கோட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்குள்ள ஆரம்பிச்சு நம்ம அடுத்து உள்ள போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போ ஹலோ காய்ஸ் தான் கொடுக்கணுமா இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் நேம் நீங்கள் என்னாலும் கொடுக்கலாம். உங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம், உங்கள் டாக் நேம் கொடுத்துக்கலாம், எதுனாலும் அது உங்கள் இஷ்டம். ஸோ ஆனால் இங்கே இது மாறக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இந்த இதில் எதுவுமே மாறக்கூடாது, இது வரைக்கும் அப்படியே இருக்கணும். மேபி ஆர்க்ஸ்க்கு பதிலாக என்னன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ ஆர்க்ஸ்க்கு பதிலாக ஏஆர்னு கொடுத்து வச்சுருக்கேன், இல்லை ஆர்கியூமெண்ட் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன், ஆர்குமெண்ட்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், அது ஒரு பிரச்சனையே இருக்காது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆர்குமெண்ட் இல்லாமல் அடிக்கக்கூடாது. கரெக்ட் தான். என்ன சொல்லுதுன்னா ஐடென்டிஃபையர். ஸோ அங்கே வந்து ஒரு ஐடென்டிஃபையர் எதிர்பார்க்குது. ஸோ அங்கே என்னன்னா நம்ம டைப்பை மென்ஷன் பண்ணிட்டோம், பட் அதுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் கொடுக்கணும்ல. ஸோ அதனால ஏதாவது ஒரு ஐடென்டிஃபையர், அதுக்கு நேம் என்னன்னாலும் இருக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் இந்த மொத்த கோடுக்குமே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ நம்ம பேசிக்கலி வந்து ஓகே, ஸோ இது தெரியுதுல்ல உங்களுக்கு. ஸோ இந்த கோடு தான் நம்ம அடித்தோம் கரெக்டாக. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக இந்த மாதிரி அடிக்கல, வேணா இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் ஃபஸ்ட்டு மாற்றிடுறேன். அதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு கோடிங் லாங்குவேஜ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அடித்து தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால அந்த சென்டிமெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக நானும் ஹலோ வேர்ல்டே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் ஹலோ வேர்ல்டு தான் அடிக்கணும்னா அவசியம் இல்லை, நீங்கள் என்ன அடிச்சுக்கலாம், உங்களுக்கு வேறு எதாவது தோணுச்சுன்னா அது கூட அடிச்சுக்கோங்க. ஸோ ஹலோ வேர்ல்டு அடிச்சாச்சு. ஓகே, ஸோ நல்லா இந்த கோடை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான், இதை வச்சு தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ யா ஓகே, இங்கே வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இது நம்ம பண்ணது. ஸோ இதுக்கப்புறம் எப்படின்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே யா, இந்த இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ்ன்னு அடித்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது என்னென்னா அது வந்து அது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஜாவா பொறுத்தவரை ஆக்சுவலாக மித்த லாங்குவேஜில் இப்படி கிடையாது. C++ வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆனால் ஜாவா எப்படின்னா ஜாவாவில் ஒரு சிங்கிள் லைன் கோடு நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா கூட கிளாஸ் கிரியேட் பண்ணியே ஆகணும். கிளாஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணால் தான் உங்களால் ஜாவாவில் வந்து ஒரு கோடை ரன்னே பண்ண முடியும். அப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணலை அப்படின்னா அது வந்து அதை வந்து ஒரு கோடாவே எடுத்துக்காது, ஸோ கம்பைலே பண்ணாது. ஸோ அதனால் வந்து கிளாஸுக்குள்ளே தான் கோட் அடிக்க முடியும், நானும் வச்சுக்கோங்க. ஆனால் C++ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் அந்த மாதிரி அந்த இதை அடிச்சிடலாம். ஸோ இந்த கிளாஸுக்குள்ளே தான் இது இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எடுத்தோடனே நீங்கள் வந்து C++லையோ இல்லை மித்த லாங்குவேஜஸில் வந்து எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் ரைட் பண்ணிடலாம், அது எடுத்துக்கும் அது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்கிறதுக்காக கிளாஸ்ன்னு பண்ணியாச்சு. ஸோ அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் வேணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் அந்த ஹலோ வேர்ல்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கிளாஸோட நேம். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து பப்ளிக் அப்படின்னு நான் அடித்தேன். ஆக்சுவலாக பப்ளிக் தான் அடிக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஸோ நிறைய அக்சஸ் மாடிஃபையர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்னன்னா கம்ப்யூட்டர் வந்து இதை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து பப்ளிக் கொடுத்துருக்கோம். பப்ளிக் வந்துட்டு என்னன்னா யாரும் அக்சஸ் பண்ணலாம், எனி ஒன் கேன் அக்சஸ். லைக் எப்படின்னா இன்னொரு டைப் இருக்குது ப்ரைவேட்னு. ப்ரைவேட்னா வந்துட்டு சில பர்டிகுலர் இது மட்டும் தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது நம்ம இதில் தான் இருக்கும். ஸோ அது என்னன்னா லைக் நம்ம ஸ்கோப் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சரி ஃபர்தராக பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் என்னன்னா ஆக்சுவலாக என்னன்னா ஸ்டாட்டிக் கீவேர்டு வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு எப்பவுமே வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் இந்த ரெண்டு இது ரொம்ப முக்கியம். நான் இது வந்து ஃபர்தராக வரும்போது நான் அடுத்து ஆக்சுவலாக சொல்கிறேன். அது இன்னும் 2-3 ஸ்லைட்ஸ்க்கு அப்புறம் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா ஒரு கிளாஸ் வந்துட்டு சப்போஸ் வந்து கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஒரு மெத்தட்னா என்னன்னா ஆக்சுவலாக இதுதான். ஸோ மற்ற லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஜாவா பொறுத்தவரை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு அவங்க மெத்தட்னு வச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் மெத்தட் தான் சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா. ஸோ ஒரு மெத்தட் வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்குது, அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாமல் நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் கீவேர்டு ஆட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான் இது. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ஃபர்தராக பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து வாய்டு என்ன அப்படின்னா ரிட்டர்ன் டைப். ஆக்சுவலாக என்ன இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம எந்த ரிட்டர்ன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ அதனால வந்து நம்ம வாய்டே கொடுத்துருக்கோம். வாய்டுனா ஒன்றுமே இல்லை, ஸோ நத்திங். ஸோ எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால வாய்டு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ மெயின் ஆக்சுவலாக என்ன இப்போ இந்த கம்பைலர்ஸ் இருக்குல்ல, ஸோ எல்லா ஜாவா கோட்லையுமே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருந்தே ஆகும். ஸோ இந்த கம்பைலர்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனை தான் போய் தேடி பார்த்து அந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும்.
நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர் மெயின் மெத்தடுக்குள்ள என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும்தான் ரன் ஆகும். நீங்கள் சப்போஸ் இன்னொரு கிளாஸே கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு மெத்தடே கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது வந்து இந்த மெயின் கிளாஸுக்கு வெளியே, சரி இந்த மெயின் மெத்தடுக்கு வெளியே இருக்கு அப்படின்னா, மேபி சேம் கிளாஸாக கூட இருக்கலாம், ஆனால் மெயின் மெத்தடுக்கு வெளியே இருக்கிற அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணவே இல்லை அந்த மெயின் மெத்தடுக்குள்ள, ஸோ கால் பண்ணவே இல்லை அந்த மெத்தட் அப்படின்னா, மெயினுக்குள்ளே கால் பண்ணல அப்படின்னா அது ரன் ஆகாது. ஸோ மெயினுக்குள்ளே நீங்கள் என்னென்ன அடிக்கிறீங்களோ அது மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ அதனால தான் மெயின் இதை வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மெத்தடோட நேம், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்னு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அது வந்து இந்த மெத்தடுக்கு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம மெத்தட் பற்றி பார்க்கும்போது நம்ம அடுத்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்ட்ரிங் அரே கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரிங் ஸ்கொயர் பிராக்கெட், ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இது வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் போட்டு இந்த ஸ்ட்ரிங் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தே ஆகணும். ஸோ அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும் கோடு. ஸோ ஆர்க்ஸ்க்கு வந்து பதிலாக நீங்கள் ஆர்க்ஸ்க்கு வந்து என்னென்னாலும் கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ இது தியரி. ஸோ இதை கவர் பண்ணியாச்சு. இதில் வந்து சில விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சில விஷயம் புரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக எடுத்தோன்னே இது புரியாது, நிறையா இது இருக்கு உள்ள. ஸோ நம்ம உள்ளே போக வந்துட்டு கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இதெல்லாம் பார்த்தா தான் இது புரியும். ஊப்ஸ் படித்தா தான் வந்து ஓரளவுக்கு நல்லா புரியும். ஸோ புரியலனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ எடுத்தோன்னே எல்லாம் புரியணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இப்போ ஹேக்கர் ரேங்கில் போய் இது ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வந்துடலாமா? யா, போங்க கூகுளில் போய் ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு அடிங்க. ஸோ ஹேக்கர் ரேங்க் அடிச்சா இது வரும். ஸோ அதில் ஃபஸ்ட் லிங்க் இருக்கிறது இதை எடுத்துகிட்டு, ஸோ ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வந்துட்டு சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுங்கள், நான் வந்து லாகின் பண்ணுறேன். யூஸ்வலாக நம்ம எப்பயும் சைன் அப் பண்ணுற மாதிரி தான். ஸோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபார் டெவலப்பர்ஸ் இருக்கேன், நம்ம கம்பெனி இல்லையா. ஸோ அது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு. ஸோ இது வந்து ஃப்ரீ. ஸோ இது வந்து டெவலப்பர்ஸ்க்காக. ஸோ லாகின் நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்ததுனால வந்து எனக்கு லாகின் டக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக என்னன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டேன். அந்த வீடியோவில் சின்ன சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோ இல்லை. ஸோ அதனால் நான் ஒரே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை தான் மறுபடியும் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ பரவாயில்ல. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எடுத்தோடனே ஸோ இதில் வந்து ஜாவான்னு இருக்கும், அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிங்கன்னா ஜாவா, இல்லைனா சர்ச் கூட நீங்கள் படிக்கலாம் மேலே. ஓகே, வெல்கம் டு ஜாவா. இந்த கொஸ்டின் தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ உள்ளே போகலாம். இப்படி தான் இருக்கும் உங்கள் கோல். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இப்போ இந்த ஹேக்கரிங்கில் நம்ம சால்வ் பண்ணக்கூடிய எல்லா கொஸ்டினுமே நான் வந்து ரீட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எல்லா கொஸ்டின் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். நான் சம்மரைஸ் பண்ணி சின்னதாக தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் மஸ்ட் ரீட் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டியாக ரீட் பண்ணணும். ஏன்னா டிஎஸ்ஏ அதெல்லாம் வரும்போது நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணுறது மிகப்பெரிய பார்ட்டாக இருக்கும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் ரீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இன்புட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்றது தான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் நம்ம பண்ணோம்ல, அதே இங்கே மறுபடியும் பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே ஹலோ இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு கம்மா இருக்குது, அடுத்து வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அடுத்து வந்து டபிள்யூ கேப்ஸில் இருக்குது, அடுத்து கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி பிரிண்ட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப், செமிகோலன் மறந்துடாதீங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ஹலோ ஜாவா. ஸோ யா, அவ்வளோதான். ரன் பண்ணலாமா? ஓகே, அவ்வளோதான். சிம்பிள். ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. கூட சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இது அடுத்த கொஸ்டின் எடுத்து போவோம். சப்மிட் பண்ணிட்டா அதுவே காட்டும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்ச் இருக்கா? ஸோ இப்படி போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சேலஞ்ச் நம்ம என்ன இருக்குது? பேசிக்கலி வந்து நம்ம வெளியில் வந்துட்டே போகலாம். நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து ஸ்டாண்டர்ட் இன் ஸ்டாண்டர்ட் அவுட். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் தேரி சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா சில தேரி பேசிக்காக பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது டக்குன்னு பார்த்துன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தேரி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேரியபிள் வந்துட்டு ஒரு
பில்டிங் பிளாக். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு வேரியபிள் இல்லாமல் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இல்லாமல் யூஸ் பண்ணலாம், பட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெவலப்பிங் ஆகட்டும், டிஎஸ்ஏ ஆகட்டும், எந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறது இருந்தாலும் சரி, வேரியபிள்ன்றது ஒரு நமக்கு யூஸ் பண்ணி கொடுத்துரும் நம்ம வேலையை. நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வேரியபிள் இல்லாமல் எப்படினாலும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேக்ஸை பொறுத்தளவுல நிறைய பேர் வந்து வேரியபிள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட சிமிலராக தான் ஒர்க் ஆகும், ஆனால் எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒர்க் ஆகாது. ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரை வேரியபிள்னா என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்போஸ் என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக அது வந்து சிம்பிளான டேர்ம்ஸில் சொல்லணும்னா அது ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இது கேட்டோன்னே உங்களுக்கு புரியாது ஃபஸ்ட்டு டைம் வர்றவங்களுக்கு. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறேன், லைக் சப்போஸ் வந்துட்டு நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம், நம்ம லைக் ஒரு பாக்ஸ் இல்லை எடுத்து தான் நம்ம எதுனாலும் இப்போ லைக் சப்போஸ் ஒரு ரைஸ், ஒரு அரிசியோ இல்லை ஒரு ஆயிலை வந்து வாட்டர் பாட்டிலையோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் கரெக்டாக. ஸோ வாட்டர் பாட்டில் இல்லை அதுக்குன்னு இருக்கிற கேன் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள். லைக் சப்போஸ் வந்து ஒரு ஹோட்டலுக்கே போகிறீங்க, ஹோட்டல் போயிட்டு பார்சல் வாங்குறீங்க. என்ன வாங்குறீங்கன்னா லைக் பொரோட்டா வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பொரோட்டா வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, பார்சல் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில கடைகளில் வந்து பேப்பர் எடுத்து அதில் இலையோ இல்லை கவரோ ஏதோ ஒன்று வச்சு அதில் பொரோட்டா வச்சு சுட்டி நமக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லையா சப்போஸ் ஒரு அலுமினியம் ஃபைலோ ஏதோ ஒன்று வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம பொரோட்டா தான் கேட்டோம், அந்த ஏன் கவரை கொடுக்குறாரு. ஸோ பேசிக்கலி வந்து என்னன்னா ஒரு கண்டெய்னர், லைக் அந்த கண்டென்ட்டை வச்சுக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான், ஏன் அப்படின்னா லைக் அப்போனா தான் வந்து அந்த கண்டெய்னர் வந்து நம்ம எங்களால் எடுத்து கொண்டு போக முடியும். நம்ம வெறும் கையிலே பொரோட்டா எடுத்து போனால் ஸோ இட்ஸ் அன்ஹெல்தி ரைட். ஸோ அதனால அதே மாதிரி தான் அந்த மாதிரி. ஸோ டேட்டா வந்து நம்ம நிறைய இடத்துக்கு மாற்றி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருவோம். ஸோ அதில் அந்த கண்டெய்னரில் அது எப்பவுமே இருக்கும். நம்ம அதை எப்போ நமக்கு தேவையோ அந்த டேட்டா நம்ம அந்த கண்டெய்னர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நம்ம அது மறுபடியும் அந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. பட் டெக்னிக்கலி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் அப்படின்னா எ நேம்டு ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஆக்சுவலாக இப்போ நம்ம இப்போ 21 அடிக்கிறேன். ஸோ இந்த பிபிடி இருக்குது, இப்போ சப்போஸ் இந்த வீடியோ இருக்குது, எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஸ்டோராக இருக்கும் கரெக்டாக. அப்போ அந்த ஸ்டோர் ஆன இதுக்குன்னு ஒரு இடம் லொக்கேஷன் இருக்குல்ல. இப்போ நம்மலாம் இருக்கோம்னா நமக்குன்னு ஒரு லொக்கேஷன் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி அதுக்கும் வந்து ஒரு லொக்கேஷன் இருக்குது. அந்த லொக்கேஷனை வந்து நம்ம நேம் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம்டு ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஸோ அதுக்கடுத்து என்னன்னா கேன் பி யூஸ்டு டு ஸ்டோர், ரிட்ரைவ், மேனிபுலேட் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறோம் அதோட. ஓகேவா? அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் ஸ்டோரேஜ் யூஸ். ஸோ ரிட்ரைவ் பண்ணுறது என்னன்னா லைக் எப்பப்பெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் கரெக்டாக ஒரு வேரியபிளை. நீங்கள் ஃபர்தராக உள்ளே போகும்போது உங்களுக்கு அது புரியும், கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸோ அவ்வளோதான், அப்படியே வச்சுருப்போம். அதுக்கடுத்து இப்போ எப்போல்லாம் தேவையோ அதுக்கப்புறம் எடுக்கிறோம்ல, எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், அதை வச்சு ஏதாவது பண்ணுவோம். மேபி அந்த வேரியபிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ 1 இருக்கு அந்த வேரியபிள்னா அப்புறம் 2ன்னு மாற்றணும்னா மாற்றலாம். ஸோ மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் தான் மோஸ்ட்லி நம்ம வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் ஜாவாவில் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா டைப் சொல்லணும். ஸோ டேட்டா டைப் இன்ட்டு. ஸோ இன்டிஜர்ன்றனால டேட்டா டைப் வந்து இன்ட்ருன்னு கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து வேரியபிளுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ வேரியபிள் வந்து நான் இங்கே வந்து யுவர் நேம் யுவர் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். ஸோ எதனாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஈக்குவல் சைன் இருக்குல்ல. ஆக்சுவலாக வந்துட்டு மேக்ஸை பொறுத்தவரை ஈக்குவல் சைன் அப்படின்னா என்னன்னா யுவர் ஏஜுக்கு ஈக்குவலாக வந்து 21 சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னா யுவர் ஏஜுக்கு வந்து நான் 21 கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு சொல்கிறோம், ஒரு கொடுக்குறது, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபர்தராக நான் உள்ள சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்கலாம், லேட்டராக கொடுக்கலாம். அது வந்து வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு வந்து இந்த வேல்யூ இப்போதைக்கு இருக்கும் அப்படின்னு அசைன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஃபர்தராக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ வேரியபிள் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து டேட்டா டைப் பார்க்கலாம். இப்போ டேட்டா டைப் எப்படின்னா ஜாவாவை பொறுத்தவரை டேட்டா டைப் வந்து 2 விதமான டேட்டா டைப் இருக்கும். ஸோ அந்த 2 டைப்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரிமிட்டிவ் டைப், அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் டைப். ஸோ பிரிமிட்டிவ் டைப் எப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக பிரிமிட்டிவ் டைப், ரெஃபரன்ஸ் டைப் இந்த ரெண்டுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரிமிட்டிவ் டைப்ஸ் எதுக்குமே ஆப்ஜெக்ட்ஸே கிரியேட் பண்ண வேண்டாம். நோ நீட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னு புரியணும் உங்களுக்கு, அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் வெயிட். அடுத்து வந்து ஃபாஸ்டர் தென் ரெஃபரன்ஸ் டைப்ஸ். ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் டைப்போட இது வந்து ஃபாஸ்டர் இருக்கும். ஆக்சுவலாக பிரிமிட்டிவ் டைப்னா என்னன்னா ஜாவாக்குன்னு இருக்கு, அந்த லாங்குவேஜுக்குன்னே
எப்பயுமே வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல் அது நீங்கள் சொல்லவே வேண்டாம். இன்ட்டு நீங்கள் வாட்டி அடிச்சு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுவுமே இம்போர்ட் பண்ணுறதோ ஃபர்தராக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ பேசிக்கலி வந்து ப்ரிமிட்டிவ் டைப் வந்து 8 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பூலியன். பூலியன் பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ இதில் என்னன்னா ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஃபால்ஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் இது டிஃபால்ட் வேல்யூ வந்து நீங்கள் போக பார்க்கணும் உங்களுக்கு புரியும், நான் சொல்லி காட்டுறேன். ஸோ பூலியன் வந்து ரேஞ்ச் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இந்த ரேஞ்செல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து எல்லாமே நான் ஞாபகம் வச்சுக்குவேன். பட் இன்ட்டும் லாங்கும் மட்டும் சம்டைம்ஸ் தேவைப்படும் டிஎஸ்ஏ கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது. ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோட் டபுள் ஓகே மேபி தேவைப்படலாம், பட் ரொம்ப ரேராக தான் தேவைப்படும். பட் இன்ட்டோடதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இல்லைனாலும் ஒரு 2 to the power ரைஸ் பண்ணி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது போதும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பூலியன் ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ பைட் எப்படின்னா, பைட் வந்து ஆக்சுவலாக 8 பிட்ஸ் அதோட சைஸ். ஒரு பைட்டோட இது வந்து 8 பிட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னன்னா லைக் பைட்டோட ரேஞ்ச் என்னன்னா -128 இருந்து 127. ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், 2 to the power 8 போட்டிங்கனாலே இது உங்களுக்கு வந்துடும். ஸோ எத்தனை பிட்ஸோ அதோட பவரில் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ 2 to the power 8 வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து 256 வரும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் 128 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்சுவலாக பைட்னா ஒன்றும் இல்லை, அதுவும் நம்பர்ஸ் தான், பட் ரொம்ப ரேஞ்ச் சிறுசு, அவ்வளோதான். ஸோ 0லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸும் வேணும் கரெக்டாக. ஸோ அதனால வந்து இவங்க நெகட்டிவ் நம்பர்ஸில் வந்து அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ அதனால வந்து -28 -27 வரைக்கும். ஸோ டோட்டலாக வந்து 256 எலமெண்ட்ஸ் இருக்கும். இங்கே எண்டு வந்து பார்த்தீங்கன்னா 127 தான் இருக்குது. ஆனால் 128 இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், ஏன்னா உள்ளே வந்து 0 இருக்கும் கரெக்டாக. ஸோ அதுக்கு தான். ஸோ அதே மாதிரி கேர்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் லெட்டர், எனி லெட்டர், ஒன்று கூட வந்து ஆக்சுவலாக ஒரு லெட்டர் தான் கரெக்டாக. 0வும் லெட்டர் தான், ஏ லெட்டர், பியும் லெட்டர் தான். ஸோ வந்து இது வந்து ஃபர்தராக நீங்கள் அடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். கேர்ன்றது ஒரே ஒரு லெட்டர் தான், ஏ அவ்வளோதான். பிஆர் இருந்துச்சுன்னா பி, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஸ்ட்ரிங் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ ஷார்ட் வந்து இதுவும் நம்பர் தான், கொஞ்சம் பைட்டோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ 2 to the power 16 போட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வர வேல்யூ தான் இதுவாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இன்ட் தான் ஆக்சுவலாக நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், நிறையா டைம் யூஸ் பண்ண போகிறோம். இன்ட்னா ஒன்றும் இல்லை, இன்டிஜர்ஸ் 1 2 3 4 5 அந்த மாதிரி. ஸோ நெகட்டிவ்லையும் -1 -2 இந்த மாதிரி போய் இல்லை அதோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ரைட் எக்ஸ்ட்ரீமெண்ட்னா இதுதான். ஸோ லாங் வந்து இன்ட்டோட பெருசாக இருக்கும். ஸோ பேசிக்கலி லாங் வந்து ரொம்ப பெருசு, எவ்வளோ பெருசுனா ரொம்ப பெருசு. ஸோ நீங்களே வந்து லாங்கோட வேல்யூ வந்து அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜீரோஸ் வரும், நீங்களே போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளோட் வந்து ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக, டெசிமல் நம்பர்ஸ் தான் இங்கே வந்து ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம எழுதுவோம் உங்களுக்கு யூஸ்வலாக. ஸோ சம்டைம்ஸ் லைக் 2.5 2.73 6.83. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்பர்ஸ்லாம் ஃப்ளோட். ஸோ டபுளும் அதே தான், ஆனால் ஃப்ளோட்டோட வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வைக்கிறது வந்து 7 டெசிமல் டிஜிட்ஸ் தான் வரும். லைக் 2.1 2 3 4 5 6 7 வரைக்கும் தான் போகும். ஸோ அதை அடிக்கும்போது உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் இப்போ நம்மளுக்கு அப்போ வந்து நல்லா கிளியராக புரியும். டபுளும் அதே தான், பட் வந்து அதோட டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் இதை காட்டுறேன், கோடு நான் அடிக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படியே கூட சேர்ந்து பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைட், ஸோ அதெல்லாம் இருக்குது, நீங்களே அதை அடித்து பாருங்கள். நான் இன்ட்லேயே அடிக்கிறேன் உங்களுக்கு. இன்ட் ஏஸ் ஈக்குவல் டு 10 அடிச்சாச்சு. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ பாருங்க, இங்கே ஃபஸ்ட் நான் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு வந்து 10 நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஏன்ற வேரியபிளை. ஸோ 10 வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து எடுத்தோடனே தான் அசைன் பண்ணிடணுமா அப்படிங்கிறீங்கன்னா இல்லை. இப்போ இன்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன், ரெண்டாவது லைனில் கூட அசைன் பண்ணிக்கலாம், இல்லை எப்போ நமக்கு வேணும்னாலும் அசைன் பண்ணிக்கலாம். ஏக்கு நான் வேல்யூ வந்துட்டு 10 அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரன் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் ஏவோட வேல்யூவை நான் மாற்றணும்னு நினச்சேன்னா ஏ ஈக்குவல் டு 23 அப்படின்னு அசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன்.
இப்போ என்னவா இருக்கும்? இப்போ மாற்றிருக்கோம். ஸோ 23. ஸோ ஃபஸ்ட்டு 10 இருந்துச்சு இந்த லைனில், அடுத்து வந்து நான் மாற்றிருக்கேன். ஸோ அதனால் 23. ஸோ நமக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பேசிக்கலாக இது ஒர்க் ஆகும். ஸோ இன்ட் அடிச்சிருக்கோம். நம்ம இப்போ கேர் அடிக்கலாமா? கேர் எப்படி அடிக்கணும் அப்படின்னா, கேர் ஸோ கேரக்டர், ஆக்சுவலாக கேரோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆக்சுவலாக கேரக்டர் தான். ஸோ கேரக்டர்னு நான் கொடுக்குறேன். கேரக்டர் எப்பவுமே அப்படின்னா சிங்கிள் கோட்ஸில் அடிக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏ இல்லை பி, எதனால உங்களுக்கு பிடிச்ச வேர்டு எதனாலும் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பிஏ கொடுக்குறேன். ஆனால் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கணும், இப்படி அடிக்கக்கூடாது. இது வந்து எரர் காட்டும். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் பி அடிச்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து எரர் காட்டுறேன். இது நமக்கு இப்போ தேவையில்லை, கரெக்டாக? ஸோ இதை நம்ம எடுத்து விட்டுடலாம், கேரக்டர் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ ரன் பி. ஓகே, இப்போ சப்போஸ் பி ஹெச் கொடுக்குறேன்னு என்ன பார்க்கலாமா? எரர் பண்ண பார்க்க போகுது, எரர் காட்டிடுச்சு. பிகாஸ் அன்க்ளோஸ்ட் கேரக்டர் லிட்டரல். ஆக்சுவலாக வந்துட்டு அது எப்போ நீங்கள் ஒரு லெட்டர் தாண்டுறீங்களோ அப்பயே வந்து அது கேரக்டர் இல்லை, ஸோ அந்த டைப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துக்காது. ஸோ அது வந்து எரர் காட்டும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஒரு வேர்டே அடிக்கணும், சப்போஸ் தீம் அப்படின்னு இருக்குதுன்னா, லைக் சரி இந்த மாதிரி வேர்டே அடிக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். அது வந்து ரெஃபரன்ஸ் டைப்பில் வரும். நான் அதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து. ஸோ இந்த மாதிரி கேர் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வேற என்ன யூஸ் பண்ணலாம்? டபுள் யூஸ் பண்ணலாமா? D 2.345. எஸ், ஓகே, இது வந்து டபுள். இப்போ வந்து நம்ம டிஎல் பிரிண்ட் பண்ணலாம். யா, இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ளோட்டுக்கும் லாங்குக்கும் வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்று ஆட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் வந்து லாங் அடிக்கிறேன். லாங் வேல்யூ கொடுத்தோம். வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் அசைன் பண்ணுறேன். அசைன் என்ன பண்ணலாம்? 9876543210 இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது லாங்கில் தான் வரும். ஸோ வேல்யூ ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இப்படி லாங் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா, லாங் டைப்பான வேல்யூவாக இருந்துச்சுனாலே கடைசியில் எல்லுன்னு சொல்லி ஆட் பண்ணணும். சில கோட் எடிட்டர்ஸில் வந்துட்டு எல் ஆட் பண்ணலான்னு ஓகேன்னு சொல்லிடுவோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டான ரூல், கரெக்டான இது. ஸோ அது நீங்கள் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மெயினாக அந்த எல்லுக்கு தான் நான் சொல்லவே செஞ்சேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ளோட்டுக்கும் அதே மாதிரி தான். ஃப்ளோட் என்ன வச்சுக்கலாம்? வேல்யூ 2. ஃப்ளோட்டுக்கு 3.457 எஃப் அப்படி கொடுக்கணும். எஃப்னு கொடுத்துருவோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ டக்குன்னு நான் வந்து ஒரு லைனை பிரிண்ட் பண்ணேன்னா இருக்கா, டக்குன்னு வந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக புதுசாக வர்றவங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் தெரியாது. இது ஒன்றும் இல்லை, விண்டோஸை பொறுத்தளவில் ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் ஆரோ. இப்போ மேலே வந்து அதே லைன் உங்களுக்கு மேலே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆல்ட் அப் ஆரோ. ஸோ இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம நிறையா வந்து யூஸ் பண்ணுவோம் இனிமேல். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் ஆரோ, ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த எஃப் இங்கே வரல, பார்த்தீங்களா? நோட் பண்ணுங்களா? எஃப்ன்றதும் வரல, இங்கே எல்லுன்றதும் வரல. ஏன்னா ஜஸ்ட் நம்ம அது லாங்னு தான் சொல்கிறது, வந்து ஒரு லாங் இதோட வேல்யூ. ஸோ அதனால் இது வந்து மென்ஷன் பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர அது வந்து பிரிண்ட் ஆகாது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ்லாம் ஆக்சுவலாக எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது, கரெக்டாக? இப்போ லைக் இன்ட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ட் பார்க்கலாம். இன்ட்டுக்கு வந்து மொத்தமே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட்ஸ் தான் எடுக்குது. இப்போ சப்போஸ் நம்ம ஆதார் நம்பரே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? இன்ட் சூஸ் பண்ண முடியாது, கரெக்டாக? ஏன்னா ரேஞ்ச் வந்து அது வந்து 12 டிஜிட்ஸ் இருக்கும், இங்கே வந்து 10 டிஜிட்ஸ் தான் காட்டுது. ஸோ அப்போ வந்து ரேஞ்ச் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு, கரெக்டாக? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா லாங் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் அந்த மாதிரி இடத்துல லாங் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இன்ட் எங்கே யூஸ் பண்ணணும், லாங் யூஸ் பண்ணணும். ஸோ கேசஸ் நம்ம என்ன நம்மளோட ரேஞ்ச் என்னவோ அதுக்கேற்ற மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் டைப் பார்க்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் டைப் நிறையா இருக்குது, ரொம்ப லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ
ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் மட்டும் தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங். ஆக்சுவலாக என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸில் வந்து ஸ்ட்ரிங் வந்து பிரிமிட்டிவ் டைப்லேயே இருக்கும். ஆனால் ஜாவாவில் ஸ்ட்ரிங்ன்றது ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் தான். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா லைக் நம்ம நிறையா வேர்ட்ஸ் லைக் அடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து அடுத்து நம்ம ஃபர்தராக உள்ள போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அரேவும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் தான். ஸோ மேப்பு ஸ்டாக்கு அரே வந்து உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ வந்துட்டு இப்போ என்னன்னா இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு அரே கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டாகவே அதை கிரியேட் பண்ணாதான் வந்து அது கிரியேட் ஆகும். அது ஒன்று. அடுத்து வந்துட்டு பாசிங் பை ரெஃபரன்ஸ். எப்பயுமே வந்து எப்படின்னா நம்ம பிரிமிட்டிவ் டைப்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினலாகவே அந்த வேல்யூவை வந்து ஒரு காப்பி பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக அதாவது அந்த வேல்யூவோட ஒரிஜினல் லொக்கேஷனை கொடுத்துருது. ஆக்சுவலாக அப்போ லொக்கேஷன் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ஒவ்வொரு வேல்யூ கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே லொக்கேஷன் ஒன்று கம்ப்யூட்டரில் இருக்கும், நம்மளோட இதில் ஹார்ட்வேரில் வந்து அது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ மெமரி லொக்கேஷன். ஸோ இந்த மெமரி லொக்கேஷன் வந்துட்டு பிரிமிட்டிவ் டைப்ஸை பொறுத்தளவில் அது எப்படின்னா அது இந்த மெமரி லொக்கேஷனை கொடுக்காது, ஜஸ்ட் வந்து அந்த வேல்யூவை மட்டும் காப்பி பண்ணி ஒரு காப்பி போட்டு கொடுத்துரும். ஆனால் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் எல்லாமே என்னன்னா ரெஃபரன்ஸ் தான் கொடுக்கும். அதனால தான் அது வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப். ஸோ என்ன ரெஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னா லைக் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம பைக் கீயை வந்துட்டு எங்கேயோ வச்சுட்டோம், நம்ம மறந்துட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அம்மாட்ட போய் கேட்போம். சம்டைம்ஸ் வந்து அம்மா வந்துட்டு ஓகே லைக் ஈஸியாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களே எடுத்து இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறது வந்து நார்மலாக வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அந்த மாதிரி தான். ஸோ எடுத்து அந்த வேல்யூ வந்து ஒரு காப்பி பண்ணி கொடுத்துரும், தான் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துரும், இந்த வேல்யூவே கொடுத்துரும். ஆனால் ரெஃபரன்ஸ் டைப்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம அம்மா வந்து சப்போஸ் ரொம்ப தூரமாக இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, டேபிள் மேலே இருக்கும் பாரு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா எங்கேயோ ஒரு கீ ஹோல்டரில் இருக்குது ஸோ எடுத்துக்கோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு மட்டும் தான் சொல்லும், அந்த இதையே காப்பி பண்ணி கொடுத்துறாது. அங்கே இருக்கும் நீ வேணா போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். ஸோ அதான் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ். ஸோ பேசிக்கலி வந்து இது நம்ம யூஸ் பண்ண நமக்கு நல்லா புரியும். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இது தியரி பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னா பேசிக்கலி நமக்கு வந்து அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிகேஷன் டிவிஷன் இது எல்லாமே தெரியும், நம்ம நிறைய தடவை மேக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். மாடுலோ அப்படின்றது மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கும், கரெக்டாக? ஸோ நான் இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளாக நான் கோட் அடிச்சு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைடாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். யா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணலாமா, நமக்கு தேவை இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், 2 வேல்யூஸ் வேணும் கரெக்டாக குறைஞ்சபட்சம். ஸோ இன்ட்டில் ஏன்னு சொல்லி ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறேன், 10ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு பி, ஏ வேண்டாம் நம்பர் 1 வச்சுக்கலாமா, நம்ம 1னே வச்சுக்கோங்க. ஓகேவா? வேரியபிள் நேம்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு பார்த்தோன்னே புரியுற மாதிரி. அது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஹேபிட். ஸோ 4 கொடுத்துக்கலாம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஓகே இப்போ சாரி இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ ஓகே நான் அடுத்து சொல்கிறேங்க. நம் ப்ளஸ் நம்1 இப்போ ரன் பண்ண என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆட் பண்ண என்ன வரும், 14 வரும் கரெக்டாக. ஓ சாரி பார்த்தீங்களா, செமிகோலனை மறந்துட்டேன். ஸோ எதாவது சொல்லிடுச்சு, 14 கரெக்டாக ஆட் பண்ணா. ஸோ இப்போ மைனஸ் பண்ணலாமா, சப்ராக்ஷன் பண்ணுவோம். 6 ஓகே கரெக்டாக தான் சொல்லுது. இப்போ தான் ஒரு சரி ஓகே இப்போ வந்து மல்டிபிகேஷன் பண்ணுவோம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 வரப்போகுது, இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது. ஓகே இது வரைக்கும் எல்லாமே நார்மலான மேக்ஸ் மாதிரி இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ டிவைட் பண்ணலாம். நம்ம வந்து 10 4 டிவைட் பண்ணால் என்ன வரும், யூஸ்வலாக மேக்ஸில் போட்டோம்னா 2.5 வரும் கரெக்டாக. ஆனால் இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாம், 2 வருது. ஸோ எங்கே அந்த 0.5 அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது என்னன்னா நம்ம வந்துட்டு இங்கே இன்ட்ன்ற டைப் சொல்லியிருக்கோம். இன்ட்ன்ற டைப் எப்பவுமே என்னன்னா ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான். 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5, இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸாக தான் போகும். 1க்கு அப்புறம் 1.5, 1.1 இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் கன்சிடரே பண்ணாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பரை விட்டுரும். ஸோ அதான் இன்டிஜர்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து பாயிண்ட்ல தான் வேணும் அப்படின்னா நம்ம இதை டபுளாக மாற்றிக்கலாம். ஏன்னா டபுள் என்ன சொன்னேன், டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் டபுளில் வரும்னு சொன்னோன்னா, ஸோ நம்ம அப்போ வந்து டபுள் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாமா, டிவைட் பண்ணா இப்போ 2.5 வரும். எஸ் கரெக்டு. ஸோ அவ்வளோதான்.
ஸோ ஓகேவா. ஸோ இது பார்த்தாச்சு. ஸோ மறுபடியும் நான் இன்ட்டுக்கே மாற்றிடுறேன், ஏன்னா வந்து மாடுலோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாடுலோக்கு வந்து இன்ட்டு தான் நல்லாயிருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ மாடுலோ ஆப்ரேஷன் என்னன்னா இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ மாடுலோ ஆப்ரேட்டர் என்னன்னா, இதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிசல்ட்டை காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். டூ வந்துருக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கு லைக் ஆல்ரெடி டூ தான் வந்துட்டு இருந்துச்சு நம்ம டிவைட் பண்ணும் போதும், அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ மேபி நான் வந்துட்டு 11 கொடுக்குறேன். த்ரீ ஆக்சுவலாக டிவைட் பண்ணால் 3 வராது இல்லையா, 3யோட கம்மியாக தான் வரும். ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ரிமைண்டர். இப்போ 11 வந்து 4 டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும்? 3 தான் வரும் கரெக்டாக. இப்போ சப்போஸ் நம்ம வந்து வேறு ஏதாவது கொடுத்து பார்ப்போமா, 19 கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு 5 கொடுத்துருவோம். 5ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 19 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? ரிமைண்டர் 4. ஸோ மாடுலோ ஃபங்க்ஷனை பொறுத்தளவில் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ரிமைண்டர் தான் இதை கொடுக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, ரிமைண்டர். ஸோ இது வந்து ரிமைண்டர். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும்? 14. ஸோ ரிமைண்டர் வந்துட்டு 5 வரும். 5. ஸோ 5 தான் ரிமைண்டர். இப்போ உங்களுக்கு ரிமைண்டர் வேணும்னா நம்ம மாடுலோ யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து ஏன் நான் இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, டிஎஸ்சியில் இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தேரி பார்த்துட்டு வந்துடலாம் மறுபடியும். இப்போ நான் பண்ண கோட் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தேவையான என்னென்ன அவுட்புட் கொடுக்கணுமோ, என்னென்ன இன்புட் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து பார்த்து நீங்களே சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களாக பண்ணுறதா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்களும் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து யூனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ யூனரி ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னா, லைக் இது வந்து மேக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ப்ரோக்ராமிங்க்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஸோ இது பேசிக்கலி என்னன்னா, ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ மூணாவது வந்து லாஜிக்கல் இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய போகிறது இல்லை. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஸோ ஓகே, நம்ம சிம்பிளாக ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கலாம்? 2 எடுத்துக்கலாமா இல்லை 1 எடுத்துக்கலாம்? 2 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 2 எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்பரை வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் பிரிண்ட் பண்ணிடலாமா, என்ன வேல்யூ வந்து பார்க்கலாமா. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிருச்சுன்னா என்ன பார்க்கலாம். ஓகே, நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அது நம்பர் வேல்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்பர் வேல்யூ 2. ஓகே கரெக்டாக, அதில் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணியிருக்கேன், ஐ மீன் இன்க்ரிமெண்டல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணால் என்ன வரப்போகுது? ஸோ அதே நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இங்கேயும், ஆனால் இங்கே வந்து 3ன்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 சொல்லுச்சு கரெக்டாக. ஸோ ஆக்சுவலாக இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர்னா 1 மட்டும் போட்டும், அவ்வளோதான் ஜஸ்ட். ஸோ வேணால் இன்னொரு வாட்டி கொடுக்கட்டுமா? இதே தான் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4ஆக மாறிச்சு, ஏன்னா நான் 2 தடவை வந்துட்டு நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால 3 டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 டைம்ஸ் கொடுக்குறேன். ஸோ 5 டைம்ஸ் கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ 5 ஆட் ஆகும் இல்லையா, இப்போ 5 டைம்ஸ்னா 7. ஓகே கரெக்டாக இருக்கா? இப்போ மறுபடியும் நம்ம நம்பர் மைனஸ் மைனஸ். ஸோ யா, இப்போ இதை பிரிண்ட் பண்ணலாமா? காப்பி. இப்போ 5 சொல்லுது. இப்போ 2 தடவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? இப்போ எனக்கு தெரிஞ்சு 3 சொல்ல போகுது. 3. ஸோ மைனஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 1 டைம் டிக்ரீஸ் பண்ணும், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ 1 மைனஸ் பண்ணும். ஆக்சுவலாக இதுக்கு ஸோ இந்த இதுக்கு ஈக்குவல் லைக் கமெண்ட் பண்ணி சொல்கிறேன். சாரி இது இல்லை,
ஸோ இதுக்கு ஈக்குவல் என்னன்னா நம்பர், இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் மைனஸ் 1. இதுதான் நடக்குது ஆக்சுவலாக, இந்த ஆப்ரேஷன் தான் அங்கே நடக்குது. ஸோ அவ்வளோதான், புரிஞ்சுதா? இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஸோ யா சரி ரன் பண்ணிட்டே தெரியாம, ஸோ அதை விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நடக்குது. நம்பர் அப்படின்றதுக்கு வந்து நம்பரில் ஆல்ரெடி இருக்கிற நம்பரோட ஒன்று கூட்டி கொடுத்துரு. ஸோ அடுத்த லைனில் மறுபடியும் அதே தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் பண்ணும், அப்படி தான் பண்ணும். ஸோ இதுதான் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஆக்சுவலாக இது ஏன் நான் இது எல்லாமே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா டிஎஸ்ஏக்கு இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா லைக் டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் படிச்சிருக்கோம், கரெக்டாக? ஸோ அந்த டேட்டா டைப் கூட தான் இது வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுக்கலாம். ஸோ என்ன வேரியபிள் எடுக்கலாம்? செக்கர் அப்படின்னு வச்சுக்கலாமா? செக்கர் ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நான் இஃப் எல்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஓகே நான் இஃப் யூஸ் பண்ணுறேன். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து ஓகே, நான் வந்து இஃப் நடத்தினதுக்கப்புறம் வந்து இது உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ அடுத்து வந்து பேசிக்கலி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நான் அப்ளை சொன்னேன்ல. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படின்னா லைக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே பூலியன் செக்கர்னே அடிச்சிருக்கலாம். ஸோ இது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், பூலியன் அதாவது செக்கர் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு ட்ரூன்ற வேல்யூவை அசைன் பண்ணிடு, ஸோ கொடுத்துரு. ஸோ இப்போ சப்போஸ் இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் கே வச்சுட்டு செக்கர். அதே மாதிரி ஓகே வேரியபிள்ஸ் ஓகே பார்க்கலாம் ட்ரூ. ஸோ பிரிண்ட் பண்ணுது ட்ரூ. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா செக்கர் அப்படின்ற ஒரு வேரியபிள், அது வந்து ஒரு வேரியபிள், அதுக்கு வந்து ட்ரூன்ற வேல்யூ அசைன் பண்ணி. இப்போ நான் ஃபால்ஸ்னு அசைன் பண்ண சொன்னேன்னா ஃபால்ஸ் அசைன் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு வழியாக தான் நம்ம வந்து பூலியனுக்கு அசைன் பண்ண முடியும். சப்போஸ் நான் ஒன்று அசைன் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? எரர் காட்ட போகுது. ஓகே, ஸோ பூலியன் வேல்யூக்கு இன் கான்பி கன்வெர்ட் டு பூலியன் சொல்லுது. ஸோ ஆக்சுவலாக வந்து அஸ் அ டெவலப்பராகவும் டிஎஸ்ஏ சால்வ் பண்ணுறதாகவும் நீங்கள் வந்து எரர் நல்லா வாசித்து பழகிக்கோங்க. ஸோ ஏன்னா நிறையா எரர்ஸ் நம்ம இனிமேல் பார்ப்போம். ஸோ அதுக்கு தான். ஸோ அதை வந்து இன்ட்டை வந்து பூலியனை மாற்ற முடியாதுன்னு சொல்லுது. ஸோ ஓகே, ஆக்சுவலாக C++ல வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒன்றுன்னு கொடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை. C++ல 1 ஈக்குவல் டு ட்ரூ, 0 ஈக்குவல் டு ஃபால்ஸ் ஆல்வேஸ். ஸோ அதனால் 0 1 நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஜாவாவை பொறுத்தளவில் ட்ரூனா ட்ரூ தான் சொல்லி ஆகும். 0 சரி ஒன்றுலாம் சொல்லக்கூடாது, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் தான், 0 சொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. மேபி சப்போஸ் வேறு ஏதாவது லாங்குவேஜ்லேருந்து ஷிஃப்ட் ஆகிறீங்கன்னா இது புதுசாக இருக்கும் கொஞ்சம். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து ஈக்குவல் டு, இது வந்து நார்மலாக நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம்ல ஈக்குவல் டு. ஸோ அதுக்கு வந்துட்டு 2 தடவை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து எப்படின்னா இதுவும் இஃப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அப்போ நான் சொல்கிறேன். ஸோ நாட் ஈக்குவல் டு 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 5 ரைட்டா? ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இஃப் யூஸ் பண்ணும்போது தான் நிறையா யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து நம்ம ஃபர்தராக வந்து உள்ளே போகும்போது நான் வந்து சொல்கிறேன். அதுவும் இஃப்ல தான் நிறைய தடவை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ சொல்கிறேன். ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ டெர்னரி ஆப்ரேஷன் இது என்னன்னா லைக் ஆப்ரேட்டர்ஸ். இது வந்து இஃப் நம்ம படித்ததுக்கப்புறம் இது நல்லா புரியும். ஸோ ஆக்சுவலாக மோஸ்ட்லி எல்லாமே இப்போ இஃப் படிக்க வேண்டியதாக இருக்குது, கரெக்டாக? ஸோ யா ஓகே, லைக் இப்போ கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றத வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. ஆனால் நமக்கு நிறைய இடத்துல வந்துட்டு கிளாஸு ஆப்ஜெக்ட்னு ஜாவாவில் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஈவன் சின்ன இதாக இருந்தாலும் கிளாஸை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கவங்களுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சிம்பிளாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ கிளாஸ்னால் என்னென்னா ஆக்சுவலி சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இது வந்து
எக்ஸாக்ட் டெஃபினிஷன் கிடையாது, ஒரு சிம்பிளாக புரியுற மாதிரி தான் சொல்ல போகிறேன். கிளாஸ்னால் என்னென்னா லைக் ஒரு டெம்ப்ளேட். ஸோ எப்படின்னா ஆக்சுவலாக அந்த வந்து எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் லைக் ஈஸியாக கேட்சியாக இருக்குன்றக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் வந்துட்டு இப்போ நம்ம எஸ்பிஏ இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு நோட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ ஆக்சுவலி இப்போ அப்படி இருக்கான்னு தெரில, ஸோ ஆனால் மேபி ஃபர்ஸ்ட்லாம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட்டுக்கான பிளேட் வந்து ரெடி பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரிண்ட் பிளேட் ஃபர்ஸ்ட் வந்து ஸோ அந்த பிரிண்ட் பிளேட் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட் தான். ஸோ அந்த பிரிண்ட் பிளேட்டை கொண்டு போய் நம்ம வந்து எங்கேயுமே கொடுத்து காசாக அதை மதிக்க மாட்டாங்க யாருமே கரெக்டாக. ஸோ இப்போ வந்து 100 rupees அடிச்சிருக்கோம், 100 rupeesக்கு வந்து நம்ம டெம்ப்ளேட் பிரிண்ட் பிளேட் கிரியேட் பண்ணிட்டோம். அதை கொண்டு போய் ஆனால் எனக்கு வந்து அந்த 100 ரூபாய்க்கு அந்த பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக. ஸோ பிரிண்ட் பிளேட் தான் இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு கிளாஸ். ஓகேவா? கிளாஸ்னா என்னன்னா ஒரு டெம்ப்ளேட். ஸோ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஒரு சப்போஸ் வந்து கிளாஸ் டாக்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாக்னா என்ன நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், டாகுக்கு நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து 4 அப்படின்னு போட்டு வச்சிருப்போம், நம்பர் ஆஃப் ஐஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்போம். ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டு வச்சிருப்போம், அவ்வளோதான். எல்லா டாகும் அப்படி தான் இருக்கும், சிமிலர் மோஸ்ட்லி எல்லாமே அப்படின்ற மாதிரி இடத்துல இப்படி தான் இருக்கும் கரெக்டாக. அதெல்லாம் தான் அதை வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெம்ப்ளேட்டை நம்ம டாகுக்கு வந்து டெம்ப்ளேட் வச்சுக்கலாம், காருக்கு வந்து டெம்ப்ளேட் வச்சுக்கலாம். காருக்கு என்ன டெம்ப்ளேட் சொல்லலாம், 4 doors இருக்கும் இல்லை 2 doors இருக்கும் அப்படின்னு சொல்லி டெம்ப்ளேட் வச்சுக்கலாம். 4 wheels இருக்கும் கரெக்டாக, கார்னாலே 4 wheel இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கலாம். ஸோ அந்த அந்த டெம்ப்ளேட் புரிஞ்சுச்சுல, ஆக்சுவலாக டெம்ப்ளேட் புரிஞ்சுச்சுல. ஸோ அது மாதிரி தான், அதான் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா அந்த டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம ஒரு இதை கிரியேட் பண்ணுறோம்ல. இப்போ என்னன்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளேட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பண்ணதுக்கப்புறம் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸோ அதை வந்து நோட் கிரியேட் பண்ணுறது தான் கரெக்டாக. ஸோ அந்த நோட் நம்ம வந்து கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கரன்சியுமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ உண்மையாகவே வந்து ஆப்ஜெக்ட் தான் ரியல் என்டிட்டி. ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர கிளாஸை யூஸ் பண்ண முடியாது கரெக்டாக. பிரிண்ட் பிளேட்டை கொண்டு போய் நம்ம கடையில் கொடுத்து எனக்கு அந்த சாக்லேட் கொடுங்க, அந்த சாக்லேட் கொடுங்கன்னு வாங்க முடியாது. ஆனால் அதை வச்சு பிரிண்ட் பண்ண நோட், கரன்சி நோட்டை கொண்டு போய் நம்ம வந்துட்டு கடையில் கொடுத்து நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம் கரெக்டாக. ஸோ அதே தான் ஆப்ஜெக்டும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளாஸையும் ஆப்ஜெக்டையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நான் வச்சுக்கோங்க, கிளாஸ்னால் என்னன்னா ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரை செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லை செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், வேல்யூஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. அதை வச்சு அது மாதிரி நிறையா நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி இப்போ வந்து ஒரே ஒரு பிரிண்ட் பிளேட்டு தான் இருக்குது, அந்த ப்ரெஸ்ஸில் இருக்க அந்த பிளேட்டு தான் இருக்குது. அதை வச்சு நம்ம எத்தனையோ நோட் அடிக்கலாம் கரெக்டாக. ஸோ அது மாதிரி தான் ஆப்ஜெக்டும், எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு கிளாஸ் இருந்தால் போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஹேக்கர் ரேங்க்ல. ஜாவா ஸ்டாண்டர்ட் இன் ஸ்டாண்டர்ட் அவுட். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எதுக்காக நான் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இப்போ சொன்னேன் அப்படின்னா, ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை நீ யூஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. அதுக்காக நான் கிளாஸையும் ஆப்ஜெக்டையும் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்களே வந்து சில கோடு கொடுத்துட்டாங்க இங்கே. ஸோ கரெக்டாக. ஸோ இந்த கொஷினோட ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்துட்டு இன்புட் வாங்கு, அப்புறம் வந்து இந்த இன்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணு, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம இது வரைக்கும் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் கொடுத்து நம்ம நிறையா பிரிண்ட் பண்ணோம் கம்பைலரில். ஆனால் இது வரைக்கும் வந்து நம்ம இன்புட் வாங்கவே இல்லை கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து இன்புட் வாங்க போகிறோம். இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணணும். சரி, கிளாஸ் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட்டை பற்றி நம்ம கிளாஸை பற்றி பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, ஸ்கேனர்னா என்னன்னா லைக் இப்போ சப்போஸ் வந்து நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக. லைக் இப்போ என்ன சொல்லலாம், கால்குலேட்டரே இருக்குல்ல, கால்குலேட்டரே வந்து நம்ம தான் இன்புட் வாங்கி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இதாகட்டும். இப்போ சப்போஸ் வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணுற ஒரு ஆப்னா என்ன ஆப் சொல்லலாம், இன்புட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம லாகின் பண்ணுவோம் கரெக்டாக. லாகின் பண்ணும்போது எல்லாமே என்ன பண்ணும்,
நம்மகிட்ட வந்து உங்களோட யூசர் ஐடி சொல்லுங்க, உங்களோட பாஸ்வேர்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தான் கேட்கும். இன்புட் வாங்கும் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் தான் இன்புட்ஸ். ஸோ அந்த இன்புட் வாங்கி வாங்குறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள ஒருத்தர் இருக்கணும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு உள்ள வந்து இன்புட்டை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறது தான் அந்த ஸ்கேனர் கிளாஸ். ஸோ யூஸ்வலாக வந்து ஜாவாவை பொறுத்தவரை ஸ்கேனர் கிளாஸ் வந்துட்டு 2 விதமான டேட்டா டைப்ஸ் தான் அக்செப்ட் பண்ணும். ஒன்று வந்து பிரிமிட்டிவ் டைப், எல்லா 8 டைப்புமே ஸ்கேனர் கிளாஸ் வந்து எடுத்துக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறதுக்கு உண்டு. ஸ்ட்ரிங்ஸ் 2வது, அவ்வளோதான், வேற எதுவுமே எடுத்துக்காது. நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து பார்ப்போம் நம்ம, அரேஸ், மேப்பு, இதெல்லாம் வந்து ஸ்கேனர் கிளாஸால எடுக்க முடியாது. அதுக்கு அதை அப்போ எப்படி உள்ள கொடுக்குறது அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு, நம்ம அதை அப்புறாட்டி பார்க்கலாம். அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ஆர்மே வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இதை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பே பண்ணணுமா இல்லை, சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண நமக்கே வந்து மெமரைஸ் ஆகிடும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம கொஸ்டினை போய் பார்ப்போம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் அவங்ககிட்ட இருக்கிற கோடை நான் ஃபுல்லாக எடுத்துட்டுமா, இல்லை ஓகே நம்ம கம்ப்யூட்டர்லேயே நம்ம பண்ணுவோம். ஸ்கேனர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண இருக்குது. அதில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஆப்ஜெக்டோட பேர் என்னன்னா ஸ்கேன். அவ்வளோதான். அசைன் பண்ண போகிறேன். என்ன அசைன் பண்ண போகிறேன்? நியூ ஸ்கேனர். ஸ்கேனர் இங்கே வந்து என்னன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அதனால வந்து யூஸ்வலாக வந்து ஜாவாவில் வந்து இப்படி தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி, அதாவது என்ன சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் நியூ ஒரு ஆப்ஜெக்டை புதுசாக கிரியேட் பண்ணு நியூவா. ஸோ அது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு வந்து ஸ்கேனர் தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட், ஸ்கேனர்ன்ற கிளாஸ். ஸோ அந்த கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்றது தான் இந்த கமெண்ட், சார் இந்த கோடு. எப்பயுமே வந்து ஸ்கேனரோட ஒரு ஸ்கேனருக்குள்ள நம்ம எப்பயுமே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். அது என்னன்னா சிஸ்டம் டாட் இன். சிஸ்டம் டாட் இன் அப்படின்னா என்னன்னா பேசிக்கலி சிஸ்டம்னா யூஸ்வலாக இங்கே நம்ம எனக்கு என்னன்னா நம்ம வந்து கொடுக்குறது தான் நம்ம லைக் இந்த கம்பைலர்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து சிஸ்டம்னு இங்கே எனக்குள்ள சிம்பிளாக சொன்னால் அப்படி தான். ஆக்சுவலாக உள்ள வந்து அது உள்ள வரைக்கும் போகும். ஸோ அப்புறம் பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் டாட் இன்னா இன்புட். ஸோ இன்புட் யூசர் கொடுக்க போகிற இன்புட்டு, அதை நீ வாங்க போகிற. ஸோ அதனால வந்து யூசரோட இன்புட் தான் உன்னோட பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே. ஸோ இது கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வாங்குற இன்புட் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வேரியபிள்ஸ். ஸோ என்ன வேரியபிள் கொடுக்கலாம்? ஏஜ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேமே கொடுத்துக்கலாமே. சார் ஸ்ட்ரிங் இது வரைக்கும் படிக்கல இல்லையா, ஸோ அதனால நம்ம வந்து இது கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஏஜே கொடுப்போம். ஏஜ். இதை எப்படி வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் இப்படி கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்து அது வந்து ஒரு இதை வாங்கும். ஐ மீன் இப்படிதான் வந்து ஆக்சுவலாக ஒரு இன்ட்டை வாங்கணும். நெக்ஸ்ட் இன்ட்னா இன்ட்டு வாங்குவோம், நெக்ஸ்ட் டபுள்னா டபுள் வாங்குவோம், நெக்ஸ்ட் ஃப்ளோட் அப்படின்னா ஃப்ளோட்டை வாங்குவோம், நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாமா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஏஜை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே என்ன சொல்லுது? நாட் ஃபைண்ட் சிம்பிள். ஓகே, ஆக்சுவலாக வந்து ஒரு இது சொல்லவே மறந்துட்டேன். இம்போர்ட் ஜாவா டாட் டில் டாட். ஆக்சுவலாக வந்து டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸை பொறுத்தவரை எப்பயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எந்த கோடிட்டர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இந்த கோடு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி பற்றி நான் இப்போ சொல்கிறேன். கொஞ்ச நேரம் இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ இன்புட் கொடுக்கணும் நான் தான். ஸோ வந்து 12 கொடுக்குறேன். பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா மை ஏஜ் இஸ்
ஓகே 120 வேண்டாம், ஏஜ் இஸ் 12. ஸோ அந்த இன்புட் இங்கே வாங்கியிருக்கு, இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ ஓகே, பேசிக்கலி வந்து இந்த இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார்னா என்னன்னா, லைக் எப்பயுமே வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு லைப்ரரி. ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார்ன்றது ஒரு லைப்ரரி. லைப்ரரினா என்னன்னா, யூஸ்வலாக வந்துட்டு ப்ரோக்ராமிங் புதுசாக வரவங்களுக்காக சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். லைப்ரரிஸில் என்ன இருக்கும்? புக்ஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ் பண்ணலாம். என்னன்னா இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் ஸ்டார். இது வந்து ஒரு லைப்ரரி, ஜாவா டாட் ஐஓ. இது வந்து இன்புட் அவுட்புட்டுக்கான லைப்ரரி. ஸோ இது என்னன்னா, பேசிக்கலி வந்து நம்ம வந்து இங்கே ஸ்கேனர்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ஜாவாவில் வந்து இன்பில்ட்டாக லைக் இன்ட்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறது. ஏன் வந்து இன்ட்டை வந்து நான் அப்போ ப்ரிமிட்டிவ் டைப் சொன்னேன்னா, இந்த மாதிரி எதுவுமே இம்போர்ட்லாம் பண்ண வேணாம். அது ஜாவா லாங்குவேஜுக்குன்னு ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்பயுமே இருக்கும். அது நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், வைக்க வேணாம், இதை போய் பாரு அங்கே போய் பாருன்னு சொல்ல வேணாம், அது எப்பயுமே இருக்கும். ஆனால் மித்தபடி இருக்கக்கூடிய ஸ்கேனர் ஆகட்டும், இன்னும் ஃபர்தராக அரே லிஸ்ட்டு அப்படிலாம் நம்ம நிறையா பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு சொல்லணும் ஃபஸ்ட்டு. இங்கே பாரு, இங்கே இருந்தால் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே ஸ்டார் போட்டிருக்கேன். ஸ்டாருக்கு பதிலாக ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேனர் தான் போடணும். இப்போ யாராவது எதுவும் காட்டல, கரெக்டாக? ஸோ ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு புக் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு புக் இருக்குது, லைப்ரரியில் போய் ஒரு புக் எடுக்கிறோம். அந்த புக்கில் வந்து சப்போஸ் நம்ம வந்து என்ன புக் எடுக்க சொல்லலாம்? ஓகே, ஜாவாக்கே ஒரு புக் எடுக்கிறோம். ஸோ அந்த புக்கில் வந்து நிறையா நம்ம படிக்கிறோம், வைக்கிறோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது எப்படின்னா, லைக் ஒரு நிமிஷம் வருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்போஸ் நம்ம இங்கே ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம், இதுக்கப்புறம் நிறையா யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஜாவாக்கு தெரியாது ஸ்கேனர்னால் வந்து இதுதான் நீ எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தனாலும் அதுக்கு தெரியாது. எப்போமேலாம் அதை வந்து வச்சிருக்காது. அது என்ன பண்ணியிருக்கோம்னா, அதுக்குன்னு வந்து லைப்ரரிஸ் இருக்கும். ஸோ லைப்ரரிஸ்னா என்னன்னா, லைக் சே எக்ஸாம்பிள் ஒரு புக்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கில் வந்துட்டு நம்ம இங்கே வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து ஒரு புக் மாதிரி, இந்த புக்கை போய் பார்த்துக்கோ அப்படின்னு ஜாவாவுக்கு வந்து நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த புக்கை பார்த்து அதை சொல்லும். ஓகே, ஸ்கேனர்னா அவர் இங்கே மென்ஷன் பண்ணுற ஸ்கேனர் வந்து அந்த புக்கை தான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த புக்கில் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி ஜாவா பார்த்துப்போம். அதுக்கு தான் இங்கே வந்து நம்ம மேலே மென்ஷன் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஸ்கேனர், அரே லிஸ்ட் இது எல்லாமே இருக்குது. அது ஒவ்வொரு டைமும் போயிட்டு நம்ம இப்போ அரே லிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அரே லிஸ்ட் நீங்கள் ஸ்கேனுக்கு பதிலாக அடிக்கணும், அப்படின்னா தான் அதுக்கு தெரியும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிடு. ஒரு புக்கில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பேஜை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்த புக்கையே இன்க்ளூட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறது தான் இது. எதுனா இந்த ஸ்டார் போட்டால் அந்த புக்கு ஃபுல்லுமே, அந்த புக்கில் இருக்கிற ஸ்கேனரு, அரே லிஸ்ட்டு எல்லாமே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ பேசிக்கலி அவ்வளோதான். ஸோ இங்கேயும் அப்படி தான். இது போக நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ சொல்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இன்புட் வாங்கியாச்சா? இங்கே ஃபஸ்ட் இன்புட் வாங்கியாச்சு. ஓகே, முடிஞ்சு. ஸோ இங்கே அதே தான். ஓகே, இவங்களும் அதே ஸ்டெப் தான் இங்கே இருக்குதா? அப்படி தானே? ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு யுவர் அவுட்புட் இருக்குல்ல, இதுதான் நம்ம அவுட்புட்டு. ஸோ 42 வருது. ஏன்னா அவங்க கொடுத்தது ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து 42, அதனால வந்துருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு அப்போ எப்படி நம்ம இப்போ இன்புட் வாங்கலாம்னா, ஸோ ஆக்சுவலாக இன்புட்டோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாஸ்க் வந்து பார்க்கலாம். இன்புட் வந்துட்டு 3 லைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 42, 100, 125. ஸோ 3 லைன்ஸ் ஆஃப் இன்புட் நம்ம இப்போ வாங்கணும். ஸோ 3 வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்களே நமக்கு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம 3 கிரியேட் பண்ணணும், கரெக்டாக? அப்போ இன்னும் 2 வேணும். ஏ பி சின்னு கிரியேட் பண்ணலாம். ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு தான், இதுவும் இன்ட்டு தானே. ஸோ அதனால இன்ட்டு தான். அவங்களே சொல்லியிருக்காங்க இன்புட்டில் வந்துட்டு சிங்கிள் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்ம இங்கே வந்து இன்ட் எடுக்கிறோம். ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட். ஓகே, பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. சாம்பிள் அவுட்புட் பாருங்கள். ஜஸ்ட் அந்த நம்பரை இன்புட்டை வாங்கி அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம், ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ அப்படி பண்ணல, ஷிஃப்ட் ஆட் டவுனாக இருக்கும். ஸோ காப்பி பேஸ்ட் அப்படியே அந்த லைனே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உட்காந்து அந்த 3 லைனையும் அடிக்கணும், அடிங்க, பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு. இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சப்மிட் பண்ணலாம் கூட, என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ சப்மிட் பண்ணால் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன கொஸ்டின் இருக்கு? ஜாவா இஃபல்ஸ். இஃபல்ஸ் இஃபல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது வந்து பேசிக்காக சொல்லணும்னா இஃபல்ஸோட சின்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, பேசிக்கலி இஃபல்ஸோட சின்டெக்ஸ் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கண்டிஷன் சொல்லணும். அதாவது நம்ம இவ்வளோ நேரம் கோட் அடித்தோம், அந்த கோட் எல்லாமே ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு கரெக்டாக. ஸோ அந்த கோடு வந்துட்டு சில நேரம் ரன் ஆகக்கூடாது, சில நேரம் தான் ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா என்ன பண்ணலாம்? அந்த டயத்தில் தான் நம்ம வந்து இஃபல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து இந்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகிற வரைக்கும் பிரிண்ட் பண்ண, சரி ஒர்க் ஆகும் போது பிரிண்ட் பண்ண. இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா பிரிண்ட் பண்ணாத. இப்போ சே எக்ஸாம்பிள், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரலாம். இதுக்கு ஸோ நம்ம இங்கே இன்புட் வாங்குறோம். இப்போ இன்புட் வாங்குறது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம படிச்ச ஸோ இன்புட் வாங்குறது அப்படியே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் என்ன சொல்லலாம், 18 அப்படின்னு இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணு. என்ன பிரிண்ட் பண்ணலாம்? நீங்கள் ஓட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணலாமா? பிகாஸ் 18க்கு அப்புறம் தானே ஓட் பண்ண முடியும். ஸோ அதனால you can vote for the candidate you want. can vote சொல்லுவோம், அதெல்லாம் வேணாம். ஸோ அவ்வளோதான். அப்போ ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணு. ஸோ சிம்பிளாக இஃப் மட்டும் வச்சு நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம இன்புட் கொடுக்கலாமா? 12 கொடுக்கலாம். 12 கொடுத்தா ஒன்றுமே பிரிண்ட் ஆகும். ஏன்னா அது வந்து ஏன்னா 18க்கு மேலே இல்லை கரெக்டாக. ஸோ ஏஜ் நம்ம கொடுக்குற இன்புட் வந்து 18க்கு மேலே இல்லை. ஸோ அதனால ரிட்டர்ன் எதுவுமே பண்ணல. ஸோ மறுபடியும் வந்துட்டு இப்போ 19 கொடுக்குறேன். 19 இப்போ 19க்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, கொடுக்கவே இல்லையா? 19 யூ கேன் ஓட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ ஓகே, இப்போ 18க்கு கீழே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எல்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்ஸ் அதாவது இஃப்னா இந்த கண்டிஷன் இருந்தால் பண்ணு இந்த விஷயத்த. அப்படி இல்லை, அந்த கண்டிஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா மற்ற எல்லா கேஸுக்கும் வந்து எல்ஸுக்குள்ள இருக்கிறது ரன் ஆகும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லன் சாரி font out. ஒரு எரர் விட்டா எரர் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு 12 கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரன் கொடுத்துட்டோன்னா சாரி என்ட்ரு கொடுக்கலாம். சாரி யூ காண்ட் ஓட் சொல்லிச்சா. ஸோ இப்படி தான் வந்து இஃபல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாம். இஃபல்ஸ் அதே தான். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நீங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் வாசிங்க. ஆக்சுவலாக நான் ரீட் பண்ணல, பட் நீங்கள் ரீட் பண்ணுங்க. ஸோ பேசிக்கலி வந்து ஆக்சுவலாக அப்போ நான் ஒன்று சொன்னேன், நான் இருக்கா இந்த லைப்ரரிஸ் பாருங்கள், இங்கே தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி இத்தனை லைப்ரரி அவங்க உள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வாங்குகிறோம். ஓகேவா? இந்த லைன்லேயே பாருங்கள், அவங்க கொடுத்த கோடிலே பாருங்கள். இன்ட் என் ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட். ஆக்சுவலாக ஸ்கேனர் வந்து அவங்க இங்கேயே வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க, தெரியுதா? ஸோ இங்கேயே வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க நம்ம அப்ளை பண்ண மாதிரியே. ஸோ அதனால கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இன்புட் வாங்குறாங்க. இன்புட் வாங்கிட்டு ஸோ இது வந்துட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்ராட்டிவ் பர்பஸ். சப்போஸ் வந்து இன்ட்டுக்கு மேலே வேறு எதுவும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதை ஸ்கிப் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு n இஸ் ஆட். ஸோ இப்போ வந்து n வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணு. n வந்து ஈவனாக இருந்துச்சு, அதே மாதிரி 2 to 5 தான் இருக்குது. லெட்ஸ் 2 3 4 5 இதுக்குள்ளே தான் இருக்குன்னா நாட் வியர்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ வந்து n வந்து ஈவனாக இருக்குது, ஆனால் வந்துட்டு
6 to 20 இருக்குது அப்படின்னா வியர்ட்னு பிரிண்ட் பண்ணிடு. அதே மாதிரி எண் வந்து ஈவனாக இருக்குது ஆனால் கிரேட்டர் தென் 20 இருக்குது அப்படின்னா நாட் வியர்ட்னு பிரிண்ட் பண்ணிடு. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் யூஸ் பண்ணி இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சொன்ன கண்டிஷன் என்ன? என் இஸ் ஆட். ஆக்சுவலாக இப்போ என்ன வந்து ஆடா ஈவனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்போ மாடுலோன்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பார்த்தோம், நான் இருக்கா? ஸோ அதை போய் ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்துட்டு வரலாம். பார்க்கணுமா? சிம்பிளா சொல்லணும்னா இல்லையா? நம்பர் 3. ஸோ நம்பர் வந்துட்டு 3ன்ற நம்பர் வந்து ஆட் நம்பர், கரெக்டா? ஸோ இப்போ நம்பர் எனி நம்பர், ஓகே, மாடுலோ பை 2ன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்? ரிமைண்டர் என்ன வரும்? ஸோ இது சிஸ்டம் டாட் அவுட்டுக்குள்ள போட்டுடலாம். பிரிண்ட் ln. ஸோ 12 டிவைட் பண்ணால் எந்த ஆட் நம்பராக இருந்தாலும் ரிமைண்டர் வந்து 1 தான் வரும். ஸோ இப்போ இன்னொரு ஆட் நம்பர் போட்டு பார்க்கலாமா? 5, கரெக்டா? இப்போ இன்னொரு ஆட் நம்பர் 7 போட்டு பார்க்கலாம். இப்பயும் 1 தான் வரும், கரெக்டா? ஸோ இப்போ 10 கொடுக்கலாம். இது வந்து ஈவன் நம்பர், கரெக்டா? 0. ஓகே, இப்போ வந்து இப்போ 0. ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு தான் அதை சொன்னேன். இப்போ என்னன்றது தான் இங்கே வேரியபிள், கரெக்டாக? கேப்ஸ் என். ஸோ கேப்ஸ் என்ன ஃபஸ்ட்டு மாடுலோ பண்ணுறேன் 2 வால மாடுலோ ஆப்ரேட்டர் 2 வச்சு பண்ணுறேன். ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ வந்து ஈக்குவல்ஸ் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரை 2 ஈக்குவல் போட்டால் தான் ஈக்குவல்னு அர்த்தம். இங்கிட்ட இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர் வந்து கிடைக்கிற ரிசல்ட் வந்து ரைட் சைடு இருக்கிற ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இருந்தது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இதுதான் நம்ம கண்டிஷன். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா system.out.println weirdனு பிரிண்ட் பண்ணு, ஓகேவா? ரெண்டாவது கேஸ் என்ன? 2 to 5 இருக்கிறது. ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து 4 கேஸ் இருக்கு. 2 கேஸ் இருந்தால் இஃப் எல்ஸ்ன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இங்கே 4 கேஸ் இருக்கு. அப்போனா நம்ம என்ன பண்ணோம்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணணும். சாரி, எல்ஸ் இஃப் என். ஸோ ஈவன் அண்ட் இன்க்ளூசிவ், ரைட்? ஸோ ஈவன் நம்பர் அப்போ எப்படி இருக்கும்? 2ஆல் மாடுலோ பண்ணும்போது 0வா இருக்கும், கரெக்டா? அப்புறம் அண்ட் ஆப்ரேட்டர், லைக் இந்த இது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக 2 அண்டுன்னு போட்டோம்னா ஆக்சுவலி அண்டுன்னு அர்த்தம். நம்ம சென்டென்ஸில் சொல்லுவோம்ல அண்டு, மை ஃப்ரெண்ட் அண்ட் மீ ப்ரோ, அந்த மாதிரி அண்டு இது ஆக்சுவலாக. ஸோ 2 தடவை போடணும். ஒன்ஸ் போட்டால் அது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் அண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம பிட் மேனிபுலேஷன்லாம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த கண்டிஷன் ஈவன் அண்டுன்னு இருக்குல்ல, இந்த அண்டு தான் ஆக்சுவலாக இங்கே நம்ம போட்டிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ 2 தடவை போடணும் அண்டு, 100% சிம்பிளா. ஓகே, அடுத்தது இன்க்ளூசிவ் இந்த ரேஞ்ச். ஓகே, n இஸ் greater than or equal to 2 and n is less than or equal to 5 அப்படின்னு போடலாம், கரெக்டா? ஸோ இது செப்பரேட்டாக ஒரு கண்டிஷன், கரெக்டா? ஸோ அதனால் இது வந்து நான் தனியாக ப்ராக்கெட்டில் போட்டுடுறேன். ஸோ இது போட்டுட்டு அதே மாதிரி எப்பவுமே வந்துட்டு நம்ம இந்த ஓப்பன் ப்ராக்கெட்லேருந்து க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வர்றது எல்லாமே ஒரு பர்டிகுலர் கோட், அவ்வளோதான். அந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து வராது. இது ரொம்ப ரொம்ப பிகினராக இருக்கவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஸோ இது மட்டும் ரன் ஆகும். இந்த இதில் வந்து இது மட்டும் தான், இந்த கோட் மட்டும் இது வரைக்கும் தான் ரன் ஆகும், இந்த ஓப்பனிங்லேருந்து இந்த க்ளோஸ் வரைக்கும் இருக்கிறது மட்டும். ஸோ இங்கே இப்போ என்ன பிரிண்ட் பண்ணணும்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் println நாட் வியர்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
காப்பி பேஸ்ட். இது மட்டும் தான் பேஸ்ட் ஆகுதா? ஓகே, நான் இப்போ மறுபடியும் நானே அடிச்சிடுறேன். எல்ஸ் இஃப் அடுத்த கண்டிஷன் என்ன? n is even and இந்த இன்க்ளூசிவ் ஆஃப் ரேஞ்ச் ஃப்ரம் ரேஞ்ச் வந்துட்டு 6 to 20 இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. 2ஆல் டிவைட் பண்ணணும். ஈவன்னா 0 ஈக்குவல் டு 0 அண்ட் n is greater than or equal to 6. greater than or equal to 6 தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, greater than 5 கூட கொடுக்கலாம். ஏன்னா greater than 5நாலே 6 தாங்க. 20. ஸோ இந்த லைனை நான் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்? வியர்ட்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ நாட்டை மட்டும் எடுத்துட்டா போதும். ஸ்பேஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, அதுவும் நோட் பண்ணணும். எல்ஸ் தான் வருமா? யா, இங்கே நம்ம எல்ஸே கொடுக்கலாம். இங்கே வந்து அவங்க 2 கண்டிஷன் கொடுத்துருந்தாலும் வந்துட்டு நம்ம இங்கே எல்ஸே கொடுக்கலாம். ஏன்னா ஆட் நம்பர்ஸ்க்குலாம் நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் எல்ஸே இங்கே கொடுக்கலாம். ஸோ இங்கே என்ன பிரிண்ட் பண்ணலாம்? இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து எல்ஸ் இங்கே இந்த கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக புரியலை அப்படின்னா எல்ஸ் இஃப் போட்டு கண்டிஷன் போட்டு கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான், 2 கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா லைக் இந்த இடத்துல உங்களுக்கு புரியலையா, எல்ஸ் போட புரியலையா? என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஆட் நம்பராக இருந்தாலே வியர்ட்னு சொல்லிடும், முடிஞ்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷனுக்கு போகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைனா தான் அடுத்த கண்டிஷனே போகும். ஸோ அதனால இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து சப்போஸ் இது ட்ரூவாக இருக்குன்னா நம்ம இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இந்த 3 லைன் ஆஃப் கோடை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ஸ்பேஸ் விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் அடிச்சு வச்சிருக்கேன். ஸோ ஓகே, இதுதான் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இந்த கோடு வந்து எதுக்கு? ஆட் நம்பராக இருந்தாலே பிரிண்ட் பண்ணிடும் வியர்டுன்ட்டு. இப்போ 2லேருந்து 5 இருக்குது, ஈவன் நம்பராக இருக்குது அப்படின்னா நாட் வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். ஈவன் நம்பராக தான் அடுத்த லைன் பாருங்க, அடுத்த லைன் வந்து ஈவன் நம்பராக தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு 6லேருந்து 20 இருக்குது, அப்படின்னா வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணிடும். இது வந்து கடைசியாக இருக்கிறது எல்ஸ். மற்ற எந்த கேஸாக இருந்தாலும் நாட் வியர்டுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈவன் அண்ட் greater than 20. ஸோ இத்தனை கேஸ் சொன்னதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எல்லாமே வந்துட்டு இதில் தான் வரும், கரெக்டாக? ஸோ அதனால தான் வந்து நான் எல்ஸ் கொடுத்துட்டேன். அப்படி உங்களுக்கு எல்ஸ் இஃப் போடனாலும் போட்டுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? n is greater than 20. ஸோ 21லேருந்து ஆரம்பிக்கணும். அது இந்த கூட ரன் பண்ணாலும் ரன் ஆகும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஹேபிட் என்னன்னா, எப்பயுமே வந்து ஸ்கேனர் கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் கரெக்டாக. எப்பயுமே நம்ம வந்து ஸ்கேனர் கிளாஸ் எடுக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிட்டு கடைசி லைன் ஆஃப் கோடில் எப்பயுமே scanner.close அப்படின்னு சொல்லிடணும். அது வந்து ஒரு நல்ல ஹேபிட். லைக் நீங்கள் க்ளோஸ் பண்ணனாலும் ஆக்சுவலாக கோட் ரன் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். பட் வந்து சம்டைம்ஸ் வந்து அது வந்து என்னன்னா ஒரு எரர், லைக் நம்ம டேட்டா வந்து வெளியில் போயிடும் அப்படின்றதுக்காக அது சொல்கிறது, லீக் ஆகும் டேட்டா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து சப்மிட் கோட் முடிஞ்சு, எல்லாமே ரன் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ அவ்வளோதான். இப்போ மறுபடியும் வந்து அடுத்த கொஸ்டின் போகலாம். சரி, ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் வந்துட்டு எஸ், இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் நம்ம இது வரைக்கும் படித்த எல்லாமே இருக்கும், ஆனால் அதில் வந்து ஸ்ட்ரிங்கும் சேர்ந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து சொல்லலையா? ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மறுபடியும் வேணால் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஓகே, ஸ்ட்ரிங்னு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த கிளாஸில் இருந்து நான் நேம்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூ வந்துட்டு நியூன்னு கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். சரி, சரி, வேல்யூ வந்து ரிஷின்னு கொடுத்துட்டேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட்
பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இது நம்மளே வந்து ஸ்ட்ரிங்கு கொடுத்து வாங்கி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இன்புட் வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்? அப்ளை பண்ண அதே தான், ஸ்கேனர் ஸ்கேன் நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். கரெக்டா? ஸோ ஸ்கேன் நேம் string நேம். ஸோ இங்க அப்புறம் வந்து ஸ்கேன் இன்ட் வாங்கணும், இன்ட் கொடுத்தோம். இங்க என்ன சொல்லணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்னு சொல்லணும். ஏன்னா ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு லைன் ஃபுல்லா பாத்துரும். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் லைன் தான் நம்ம கொடுக்கணும். ரன் பண்ணணும். இப்போ நான் ரிஷின்னு அடிக்கிறேன். ரிஷின்னு அடிச்சு என்டர் நம்ம தட்டின உடனே அது முடிஞ்சு. ஸோ எடுத்து முடிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ வந்து ஏஜ் பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஏஜ் இன்புட்டும் நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுறோம். இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு ஸ்கேன் நெக்ஸ்ட் இன்ட் வாங்குறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் ரிஷி அண்ட் போட்டு நேம் கொடுத்துட்டு மை ஏஜ் இஸ் ஏஜ் வந்து யூசர்ட்டு நம்ம வாங்கலாம். ஓகேவா? ஏஜ்னே கொடுத்துடலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது ஏஜ் வந்து நம்ம வந்து 21 கொடுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்களா, நான் வந்து நெக்ஸ்ட் இன்ட் கொடுத்தேன், இன்புட் வாங்குச்சு. அடுத்து நெக்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கேன்ல, ஆனால் இப்போ இன்புட் வாங்கலை. நம்ம போன தடவை ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். அதில் வந்து 3 தடவை தொடர்ந்து நெக்ஸ்ட் இன்ட் கொடுத்தோம். 3 தடவையுமே நம்ம கேட்டுச்சு. ஆனால் இங்கே வந்து கேட்கல. ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து இப்போ சப்போஸ் இன்ட் வாங்கிட்டு நம்ம ஸ்ட்ரிங் வாங்க போகிறோம் அப்படின்னா எப்பயுமே ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் லைன்னு சொல்லிட்டு அடிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ வாங்கும், நீங்களே பாருங்க. நான் ஏன்னு வந்து ரீசன் சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 21 இப்போ கேட்குது. கரெக்டா? இன்னும் இப்போ கேட்குது, இன்புட் கேட்குது. கரெக்டா? ஸோ இப்போ நான் ரிஷி அப்படின்னு அடிக்கிறேன். ஓகே, ஐ எம் ரிஷி, மை ஏஜ் இஸ் 21 சொல்லுதா? ஸோ இப்போ இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா லைக் நான் வந்து ஒரு லைன் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். என்டர் யுவர் நேம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரியும், ஏன்னா இந்த இது டிஃப்ரென்ஸ் காட்டும். ஸோ அதனால இது போட்டிருக்கேன். ஓ சரி, இந்த லைனை மாவில் மாற்றி போட்டேன்னா இங்கே கேட்கணும், இன்புட் முன்னாடி கேட்கணும். கரெக்டாக? ஸோ என்டர் யுவர் ஏஜ். ஓகே, ஏஜ் 21. என்டர் யுவர் நேம் ரிஷி. ஓகே, ஐ எம் ரிஷி, மை ஏஜ் இஸ் 21. அவ்வளோதான். ஸோ இந்த இது நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு இன்ட்டை வாங்கிட்டோ இல்லை டபுளை வாங்கிட்டோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஸ்ட்ரிங் வாங்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கொடுத்துட்டு தான் நம்ம அதுக்கடுத்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணி வாங்கணும். ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு ஒரு இன்ட் அப்படின்றது அப்புறம் வந்து ஒரு நியூ லைன் பிரிண்ட் அது வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஓகேவா? ஆனால் என்னன்னா ஒரு இன்ட்டாக நம்ம எடுக்கும் போது வந்துட்டு அது எல்லாமே ஒரே லைனில் தான் எடுக்கும். அது பிரச்சனை இல்லை. இன்ட்டாக இருந்துச்சுன்னா சேம் டைப்போ இல்லை நம்ம ப்ரிமிட்டிவ் டைப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டா. ஆனால் ஸ்ட்ரிங்ன்றது எப்படின்னா எப்பயுமே வந்துட்டு ஒரு லைன் ஃபுல்லாக எடுக்கும். அதாவது நீங்கள் என்ட்ரு தட்டுற வரைக்கும் அந்த லைனில் என்னென்ன அடிக்கிறீங்களோ, லைக் இப்போ நான் ரிஷின்னு அடித்தேன். ஓகே,
ஆனால் ரிஷின்னு அடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ சப்போஸ் ஏஜ் 21 அடிச்சுட்டு ரிஷி என்ன சொல்லலாம், ஃபோன் நம்பர் வந்து சப்போஸ் ரிஷி ஃபோன் நம்பர் வந்து 10050009 அப்படின்னு ஏதோ நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி அடித்தாலுமே அது அப்படி தான் எடுக்கும். ஏன்னா இது ஈவன் தோ இன்ட்டா இருந்தாலும் அது ஒரே லைனில் இருக்குது. அப்போ அது என்ன கன்சிடர் பண்ணணும்னா ஃபுல்லுமே ஸ்ட்ரிங்கு தான் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங்கு வந்து எப்பயுமே ஒரு லைன் ஃபுல்லாக பார்க்கும். ஆனால் இன்ட் அப்படி கிடையாது. நீங்கள் இங்கே வந்து டபுள் அடிச்சிங்கன்னா அது எரர் காட்டிடும். ஸோ இங்கே வந்து சப்போஸ் ஃப்ளோட் அடிச்சிங்கனாலும் எரர் காட்டிடும். கரெக்டாக. ஆனால் இங்கே வந்து நான் ஸ்ட்ரிங்கில் நம்ம நம்பர் அடிக்கிறோம், எல்லாமே அடிக்கிறோம். கரெக்டாக. இப்போ நான் வந்து இங்கே வந்து ஃப்ளோட் அடிக்கிறேன், சென்டர் தட்டுறேன், எரர் காட்டிச்சு. கரெக்டாக. ஸோ அதனால வந்துட்டு ஸ்ட்ரிங்கு வேறு மாதிரி ஒர்க் ஆகும், அது வேறு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து இன்ட்டோ வாங்கிட்டோ இல்லை வேறு ஏதோ டைப் வாங்கிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரிங் வாங்குறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் கொடுத்துட்டு தான் வரணும். இப்போ சப்போஸ் 2 ஸ்ட்ரிங் வாங்குறோம் அப்படின்னா என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் வாங்கிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஓகே. இங்கே நம்ம வந்து அந்த ரெண்டுமே பிரிண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நேம் ஓகேவா? ரன் பண்ணலாம். 21 ரிஷி கே. ஸோ இப்போ ஸ்ட்ரிங் வாங்கிட்டு ஸ்ட்ரிங் வாங்கும்போது அது யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஸ்ட்ரிங் எப்பவுமே ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணி தான் அடுத்த லைன் போகும். அதனால வந்து அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்ட் அப்படி கிடையாது, ஒரு லைன்லேயே தான் மறுபடியும் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு அதை ரீட் பண்ணாது இன்ட்டு. ஸோ எப்பவுமே வந்து அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அது